நேர்களை முக்கிய செய்தி. கோவை மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள் என அண்ணாமலை தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள் எனும் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். என் மீது கை வையுங்கள், ஆடு மீது வைக்காதீர்கள் என திமுகவினருக்கு அண்ணாமலை வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். தன் மீது கை வைக்க வேண்டும் எனவும் ஆடு மீது கை வைக்க வேண்டாம் எனவும் அண்ணாமலை திமுகவிற்கு தெரிவித்திருக்கின்றார். கோவை மக்கள் அதிமுகவை அறவே நிராகரித்து விட்டார்கள் என அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். கோவை மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள் என அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது அந்த பேட்டியை பார்க்கலாம். அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் அப்பவே அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும். இன்னைக்கு 2024 அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. எந்த அர்த்தத்தில் அவங்களுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த 2024 தேர்தலுடைய காலம் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தி. மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அந்த அரசியல் வேண்டாம், சந்தர்ப்பவாத அரசியல். கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு, எஸ்டிபிஐ போன்ற ஒரு பண்டமெண்டல் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க. இதே வேலுமணி என்ன சொல்லாங்க, கோயம்புத்தூர்ல எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்கிறாங்க. அப்படி இருந்து கோயம்புத்தூருடைய 6 தொகுதியில 3 சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் இருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இருக்கிறாங்க. இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா கோவை மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.